Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. परमेश्वर के नाम की महिमा हो। கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. फिर से एक नए दिन को परमेश्वर हमें दिखाया है। திரும்பமாக ஒரு புதிய நாளை தேவன் நமக்கு காண்பித்திருக்கிறார். आज के दिन भी हम परमेश्वर के वचन से हम सीखने वाले। இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். और परमेश्वर की महिमा हमारी जिंदगी में आने वाली है। கர்த்தருடைய மகிமை நம் வாழ்க்கையிலே கடந்து வர போகிறது. क्योंकि बाइबल कहता है जब भी शब्द हमारे पास आती है, வேதம் கூறுகிறது வார்த்தை நம்மிடத்தில் வரும்போதெல்லாம் उद्देश्य के साथ आती है। தேவன் அதை ஒரு நோக்கத்தோடு அனுப்புகிறார். उस उद्देश्य को पूरा करता है, அந்த நோக்கத்தை நிறைவேற்றி उसके बाद ही वो शब्द लौटती है। அதற்கு பின்பு அது அவரிடத்தில் செல்கிறது. मैं विश्वास करता हूँ நான் விசுவாசிக்கிறேன் आज की सुबह इस मदन में परमेश्वर की शब्द हमारी जिंदगी में उद्देश्य को पूरा करने वाला है। இந்த காலை வேளையிலும் தேவன் இந்த வார்த்தைகளின் தியானத்தின் நேரத்திலே அவர் தம்முடைய வார்த்தையின் நோக்கத்தை நம் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். हालेलुया। हालेलुया। आज की मनन के लिए मत्ती की सुसमाचार उसकी 13वीं अध्याय की 44वीं कलम को हम पढ़ेंगे। இந்த நாள் தியானத்துக்கென்று மத்தேயுவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். हालेलुया। 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 44 44 44 स्वर्ग का राज्य खेत में छुपे हुए धन के समान है, जिसे किसी मनुष्य ने पाया और उसको छुपा दिया और मारे आनंद के जाकर अपने सब कुछ बेच दिया और उस खेत को मोल लिया है करके लिखा है। அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். आमीन। ஆமென். इस वचन की आधारित இந்த आज संदेश வசனத்தின் ஆதாரத்தின்படி இந்த நாள் நாம் செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். स्वर्ग की राज्य के बारे में लिखा है। பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. हालेलुया। हम देखते हैं मत्ती के सुसमाचार 3रे अध्याय में यूहन्ना बपतिस्मा जब बपतिस्मा के लिए लोगों को बुला रहे, इस प्रकार से बुला रहे, मन फिराओ स्वर्ग राज्य निकट है करके। மத்தேயுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே யோவான் ஸ்நானகன் ஜனங்களுக்கு ஞானஸ்நானத்தை கொடுத்து கொண்டிருந்த நேரத்திலே இப்படியாக அழைப்பு விடுக்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது। मत्ती उसकी 4th अध्याय में और उसकी 17 कलम में यीशु भी कहते मन फिराओ स्वर्ग के राज्य निकट है करके। மத்தேயு 4:17 இயேசு கிறிஸ்துவும் இப்படித்தான் அழைக்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது। यहाँ पर यीशु भी इसी दृष्टांत को कहा है। இந்த உவமையையும் இயேசு கிறிஸ்து இவ்வாறாக கூறுகிறார்। हालेलुया। हालेलुया। स्वर्ग छुपे हुए धन के समान है। பரலோக ராஜ்யம் நிலத்திலே புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது। हालेलुया। 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 ये स्वर्ग राज परिपूर्ण ऐश्वर्य और संपत्ति से भरा हुआ है। பரலோக ராஜ்யம் என்பது ஒரு பொக்கிஷத்தை போல ஒரு சம்பூர்ணமான எல்லாம் நிறைந்த ஒரு காரியமாக இருக்கிறது। हालेलुया। हालेलुया। जब किसी भी व्यक्ति स्वर्ग राज्य में प्रवेश करता है, उसकी धन यहाँ पर नहीं स्वर्ग में भी इकट्ठा होना लग जाता है। ஒரு மனிதன் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் போது அவனுடைய சம்பத்தானது பூமியில் மாத்திரமல்ல பரலோகத்திலும் அவன் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க ஆரம்பித்து इसलिए விடுகிறான்। परमेश्वर की जो दास याकूब कहता है अपनी धन को वहां पर इकट्ठा करो करके कहता है। எனவேதான் யாக்கோபு இவ்வாறாக கூறுகிறார், உங்களுடைய பொக்கிஷத்தை பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள்। हालेलुया। हालेलुया। एक व्यक्ति स्वर्गीय राज्य की भागीदारी हो जाता है, ஒரு மனிதன் பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளி ஆகும் போது तो वो कैसे होता है, उसके पास सारे स्वर्ग की धन को उपयोग करने की योग्य बन जाता பரலோக है। ராஜ்யத்தின் எல்லாவித பொக்கிஷங்களை பயன்படுத்துவதற்கும் அவன் தகுதியை பெறுகிறான்। हालेलुया। हालेलुया। उसके लिए हमेशा स्वर्ग उसके लिए क्या हल करती है। பரலோக ராஜ்யம் அவனுக்காக எல்லாவற்றையும் செய்கின்றது। इसलिए मत्ती के सुसमाचार उसकी 6वीं अध्याय में यीशु ने कहा क्या खाएंगे क्या पिएंगे उसकी चिंता मत करो। எனவே என்னத்தை உண்போம் என்னத்தை உடுப்போம் என்று கவலை கொள்ளாதிருங்கள் என்று हालेलुया। तुम्हारे पिता ये सारी चीज को जानते हैं। உங்கள் பிதா இதை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார்। हालेलुया। 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 तो अभी हमें क्या करना நாம் है। செய்ய வேண்டியது என்ன? जब छुपा हुआ धन किसी को मिल जाती है तो अपनी सारी चीज को बेचकर उसको मोल लेता करके बाइबल में ஒரு लिखा है। பொக்கிஷத்தை ஒருவன் கண்டுவிட்டால் அவன் என்ன செய்வான்? உடனடியாக அவன் தன்னிடத்துல இருக்கிற எல்லாவற்றையும் விற்றாகிலும் அதை கொள்வான்।
कैसे बड़े आनंद से जाकर बेचते। எப்படியாக மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட அவன் போய் விற்கிறான். इस सुबह आपने जो स्वर्गीय राज्य की उस भागीदारी आप बने हैं, இந்த காலை வேளையிலும் தேவனுடைய பரலோக ராஜ்யத்தின் ஒரு பிரஜையாக பங்காளியாக நீங்கள் आप इस இருக்கிறீர்கள். संसार की सारे बात को आप छोड़ने के लिए बड़ी आनंदित से होना जरूरी है। அந்த சந்தோஷத்தின் நிமித்தமாக இந்த உலகத்திற்குரிய அற்பமான காரியங்களில் நீங்கள் மகிழ்ச்சியோடு விடவும் தயாராக आनंद இருக்கிறீர்கள். के साथ छोड़ना। சந்தோஷத்தோட இந்த உலகத்துக்குரிய இம்மைக்குரிய காரியங்களை நீங்கள் இழப்பீர்கள். हम स्वर्गीय राज्य में प्रवेश करने के बावजूद நம்ம பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிக்கும் போதும் हालेलुया, तो हालेलुया। हम ये संसार की बातों को हम रखें तो हमारी जिंदगी में कुछ फायदा नहीं होती है। நாம் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்திற்குரிய காரியங்களை நாம் வைத்துக் கொண்டிருப்போமானால் அது நமக்கு பிரயோஜனமற்றது. यीशु की उदाहरण बहुत ही सुंदर है। இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த உதாரணம் மிகவும் அருமையாக ஒன்று. या किसी को खेत में उसको पता चलता है यहाँ पर धन संपत्ति हो जाकर अपनी सारी प्रॉपर्टी सेल कर देगा। ஒருவேளை ஒரு மனிதன் ஒரு நிலத்திற்குள் பொக்கிஷம் மறைந்திருக்கிறதை அறிந்தானால் அவன் என்ன செய்வான்? அவன் தன்னுடைய எல்லா சொத்து சம்பத்தையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுவான். किसी भी हालत में उसको खरीदना है, எந்த சூழ்நிலையிலாகிலும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். उसे बड़ी तेजी से करेगा, அதை அவன் அவசர அவசரமாக தீவிரமாக आलसी के साथ செய்வான். नहीं करेगा, அவன் அதை அப்படியே சோம்பேறித்தனமாக செய்வதில்லை. बड़े तेजी से, அவன் மிகவும் அவசரமாக, बड़ी रफ्तार से அவன் தீவிரமாக, उस कार्य को करने में அவன் रहेगा। விரைந்து போய் அதை செய்வான். बाकी की वो अपनी सारी चीज को आधे दाम में भी बेचने के लिए तैयार हो जाए। மற்ற தன்னுடைய காரியத்தை பாதி விலைக்கு கூட விற்றுவிட அவன் தயாராகி விடுவான். हालेलुया। हालेलुया। वो क्या है, अपनी सारी लाभ के विषय को नष्ट समझेगा। அவன் தன்னுடைய அதற்கு முன்பு தனக்கு லாபமா இருந்த எல்லாவற்றையும் அவன் நஷ்டம் என்று உதறி और தள்ளுவான். इसको ही लाभ समझकर उसके लिए वो प्रयास करेगा। இதைத்தான் தன்னுடைய வாழ்க்கையின் முழு லாபமாக கண்டு அதை பெற்று கொள்வதற்கு முழு பிரயாசத்தையும் हाँ मेरे மேற்கொள்வான். प्रियजनों, ஆம் என் அன்பானவர்களே, इस सुबह आप स्वर्गीय राज्य में प्रवेश करने की एक योग्यता पाई, ये सबसे बड़ा लाभ है हमारी இந்த காலை जिंदगी में। வேளையிலும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு நீங்கள் ஒரு தகுதியை பெற்றிருக்கிறீர்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய हालेलुया, லாபம். हालेलुया। उसके सामने संसार के कोई भी पद पदवी कोई भी धन कुछ नहीं है। அதற்கு முன்பு இந்த உலகத்தினுடைய பணமோ பொருளோ பதவியோ ஒன்றுமே இல்லை. हमें परमेश्वर के राज्य में प्रवेश करने के लिए परमेश्वर अवसर दिया நாம் है। பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்கும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். कौन प्रवेश कर सकता யார் நுழைய முடியும்? है? मन से विश्वास करना और मुंह से अंगीकार மனதிலே करना। விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும். यीशु ही प्रभु है, இயேசுவே கர்த்தர் यीशु என்று, ही प्रभु है। இயேசுவே ஆண்டவர் अब என்று. कई मनुष्य यीशु ही प्रभु है करके विश्वास करता है, அப்படி இயேசுவே ஆண்டவர் என்று விசுவாசித்து उनके जिंदगी में परमेश्वर की उद्धार आ जाती है। அப்படிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் वो इस ரட்சிப்பை संसार की கட்டளையிடுகிறார். सारे बात को छोड़ देगा। அவர்கள் இந்த உலகத்தினுடைய காரியங்களை விட்டுவிட தயாராக இருப்பார்கள். आमेन, आमीन, हालेलुया। आमीन। एक एग्जाम्पल के लिए मैं कहता ஒரு हूँ, உதாரணத்திற்காக आपको फ्लाइट पकड़ने जा रहे हैं, நீங்க பிளைட் பிடிக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோ. एक अच्छे गाड़ी में आप आए, நீங்க ஒரு அருமையான ஒரு கார்ல வருகிறீர்கள். उस फ्लाइट को पकड़ना है तो उस गाड़ी को छोड़ना நீங்க पड़ेगा। அந்த பிளைட்ல பிடிக்கணும்னா இந்த காரை விட்டு தான் ஆக வேண்டும். हम नहीं वो गाड़ी को नहीं छोड़ेंगे। இல்ல இல்ல நான் இந்த காரை விட மாட்டேன். मैं उस फ्लाइट में प्रवेश करेंगे बोले तो कोई उससे अनुमति नहीं मिलेगा। இந்த காரை விட மாட்டேன், ஆனா நான் பிளைட்லயே ஏறணும்னு சொன்னா அது சாத்தியப்படாது. हम प्रभु के राज्य में प्रवेश करना है, उसके राज्य की भागीदारी बनना है, तो ये संसार की कुछ चीजों को हमें छोड़ना जरूरी है। பரலோக ராஜ்யத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தினுடைய ஒரு சில காரியங்களை நாம் இழந்து ஆக வேண்டும். हालेलुया। हालेलुया। क्योंकि परमेश्वर के राज्य में ये उसकी जिंदगी जो उत्तम माना जाती है। ஏனென்றால் அதுதான் உத்தமமாக இருக்கிறது. हालेलुया। हालेलुया। इसी कार्य को हम पौलुस की जिंदगी में भी हम देखते हैं। பவுலனுடைய வாழ்க்கையிலே அதை பற்றி ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கிறோம். फिलिपियस उसकी 3 अध्याय में पौलुस कहता है, பிலிப்பியர் 3 அதிகாரத்திலே பவுல் கூறுகிறார், वो अपनी सारे बातों को बड़े बात को कहता है। அவர் தன்னுடைய எல்லாவித பெரிய தகுதிகளையும் திறமைகளையும் குறித்து அவர் வர்ணிக்கிறார். यदि मुझे घमंड करना है तो बहुत सारे चीज है நான் बोलता है। பெருமை பாராட்ட மேன்மை பாராட்ட என்னிடத்தில் अनेक காரியங்கள் உண்டு. हालेलुया, हालेलुया। हालेलुया। उसके हालेलुया। 3 का 4 को मैं पढ़ना चाहता हूँ आपके பிலிப்பியர் लिए। 3:4 வாசிக்கிறோம். हालेलुया। ஹல்லேலூயா.
शरीर पर भी भरोसा रख सकता हूँ। यदि किसी और के शरीर पर भरोसा रखने का विचार हो तो मैं उससे भी बढ़कर रख सकता हूँ। மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். वो बोलता है 8वां दिन मेरे खतना हुआ है, 8ஆம் நாளிலே நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், मैं इस्राएल की वंश हूँ, நான் இஸ்ரவேல் வம்சத்தான், मैं बेंजामिन की गोत्र हूँ, பென்யமீன் கோத்திரத்தான், इब्रानियों में इब्रानी हूँ, எபிரேயரில் பிறந்த எபிரேயன், मैं फरीसी हूँ। நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன். हालेलुया। उत्साह के विषय में कलीसिया को सताने वाला भी था। பக்தி வைராக்கியத்தின்படி சபை துன்பரித்தின் धार्मिकता के विशेष में निर्दोष भी था मैं। நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாத. हालेलुया। और 7वें वचन में इस प्रकार से कहता है, 7ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், परंतु जो जो बातें मेरे लिए लाभ की थी उन्हीं को मैंने मसीह के कारण हानि समझ लिया है। ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். वरना मैं अपने प्रभु मसीह यीशु की पहचान को उत्तमता के कारण सब बातों को हानि समझता हूँ। அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். जिसके कारण मैंने सब वस्तुओं की हानि उठाई और उन्होंने कूड़ा समझता हूँ जिससे मैं मसीह को प्राप्त करूं। हालेलुया, आमेन, हालेलुया, हालेलुया, हालेलुया। यीशु को प्राप्त करने के लिए मेरी सारी लाभ की बात को मैं नष्ट समझता हूँ। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளும்படியாக என்னுடைய எல்லா லாபத்தையும் நான் நஷ்டமாக எண்ணுகிறேன். आमेन, आमेन, हालेलुया। हालेलुया। पूरे भूमंडल की जाति में यहूदी जन्म लेना वो एक सौभाग्य की बात இந்த है। பூமியில் உள்ள எல்லா ஜாதியாரிலும் இஸ்ரவேலர்கள் என்று கூறுவது, யூதர்கள் என்று கூறுவது மிகவும் ஒரு மேன்மையான ஒரு காரியம். हालेलुया। हालेलुया। उसमें भी खतना किए हुए लोगों का एक घमंड होती அது है மாத்திரமல்ல, அவர்கள் நடுவிலும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களுக்கு ஒரு விசேஷித்த और மேன்மை உண்டு. इब्रानी की बड़ी एक घमंड होती है। எபிரேயன் என்று சொல்வதிலே ஒரு பெருமை உண்டு. फरीसी की एक घमंड होती है। பரிசேயர்களுக்கு ஒரு मगर ये வித सारे பெருமை बात உண்டு. से मुझे कुछ ही चीज मुझे फायदा नहीं है। ஆனால் இவை எல்லாவற்றிலும் எனக்கு எந்த ஒரு மேன்மையோ यहाँ पर सब लाभ नजर आते हैं मगर वो मेरी लाभ नहीं है बोलता है। இதெல்லாம் லாபமாய் தோன்றினாலும் இவை எனக்கு லாபம் அல்ல. मुझे हानि समझता हूँ मैं इसको। நான் இவை நஷ்டமாய் கருதுகிறேன். आज हमें लोगों में कितने घमंड है, நம் வாழ்க்கையிலும் கூட இந்த எவ்வளவோ பெருமைகள் உண்டு, कितने जाति घमंड है। எவ்வளவு ஜாதி பெருமைகள். मेरा जाति ऊंचा है, என்னுடைய ஜாதி பெரியது, उसकी जाति नीचा है, அவனுடைய ஜாதி சிறியது, मेरे कार का ब्रांड बड़ा है, என்னுடைய கார் பெரிய பிராண்ட், उसकी गाड़ी का ब्रांड छोटा है। அவனுடைய காருடைய பிராண்ட் अरे சாதாரணமானது, मेरे स्किन की कलर अलग है, என்னுடைய தோலின் நிறம், उनके स्किन की कलर अलग है। அவனுடையது வேறு. इससे कितने घमंड हमारे में बराबर இப்படிப்பட்ட है। வேறுபாடுகளை பார்த்து எவ்வளவு நம்மையே பெருமை பாராட்டி. मगर यहाँ पर पौलुस कहता है, ஆனால் பவுல் கூறுகிறார், मैं जिस धन को मैंने प्राप्ति किया उसके सामने ये सब कूड़े के समान है। நான் பெற்றுக்கொண்ட அந்த பொக்கிஷத்திற்கு முன்பாக இவை எல்லாம் வெறும் குப்பைக்கு हालेलुया। சமானம். मसीहत जिंदगी जो है खेत में छुपा हुआ धन के समान है। கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நிலத்திலே புதைந்திருக்கிற பொக்கிஷத்தை इसके கொண்டது. लिए अपनी इस संसार की सारे बात को हम बेच काच कर ये संसार की चीजों को छोड़कर हम प्रभु की जीवन को प्राप्ति அந்த करना। வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படியாக இம்மைக்குரிய இந்த உலகத்துக்குரிய காரியங்களை நாம் விட்டு கிறிஸ்துவை நாம் சுதந்தரித்துக் கொள்ள हम வேண்டும். सोचेंगे मसीह जिंदगी पास्टर ऐसे प्रचार कर रहे हैं, इसका मतलब मेरे धन संपत्ति को बेच कर मैं आके दरिद्र जिंदगी बिताऊं। ஓ பாஸ்டர் இப்படி சொல்லிவிட்டார், அதனால் நான் என்னுடைய சொத்து சுகங்களை எல்லாவற்றையும் துறந்து விட்டு நான் ஒரு தரித்திரனை போல வாழ வேண்டும். एक धनी व्यक्ति यीशु के पास आया, அப்படி அல்ல. ஒரு நாள் ஒரு செல்வந்தன் இயேசுவின் இடத்தில் स्वामी स्वर्ग राज्य प्रवेश करने के लिए प्राप्ति करने के लिए मैं क्या करना है? பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்கும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? परमेश्वर ने बोला नियम को मान। கர்த்தர் சொன்னார், நீ நியாயப்பிரமாணத்தை கைக்கொள். ओ बोलता है मैं करता हूँ, நான் செய்கிறேன் ஆண்டவரே ओ என்றார். मैं सारे बात को करता हूँ, நான் என் சிறு வயது முதல் இவைகள் எல்லாவற்றையும் ये सारे கடைபிடித்திருக்கிறேன். चीज को मैं योग्य रीति से मैं करता நான் हूँ। எல்லாவற்றையும் நான் கடைபிடித்திருக்கிறேன் फिर என்று அவன் यीशु ने उससे கூறினான். कहा, இயேசு அவனிடத்தில், बोलता अपनी सारी संपत्ति को तू बेच कर तू दरिद्रों में बांट दे। உன் ஐஸ்வர்யத்தை விற்று தரித்திரருக்கு பங்கிடு என்று கூறினார். जब ये कहने के बाद ये बात उसको लिए बहुत कठिन लगा,
ஆனால் அதை இயேசு கிறிஸ்து சொன்ன பின்பாக அவனுக்கு அது மிகவும் கடினமாக தோன்றியது. यीशु उसके बाद एक उदाहरण को दिए। அதற்கு பின்பு இயேசு ஒரு உதாரணத்தை கூறினார். सुई के खान से ऊंट भी प्रवेश कर सकता है, मगर धनवान व्यक्ति जो है वो स्वर्ग राज्य में प्रवेश नहीं कर सकता है இயேசு करके लिखा है। கிறிஸ்து இவ்வாறாக கூறினார், ஊசியின் காதின் வழியாக ஒட்டகம் நுழைந்து விடலாம், ஆனால் பரலோக ராஜ்யத்தில் ஐஸ்வர்யவான்கள் நுழைவது மிகவும் கடினம். हालेलुया, 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 हालेलुया। वो धन के बारे में ईश्वर ने बातें किया है। அந்த இடத்துல ஐஸ்வர்யத்தை குறித்து தேவன் பேசினார். परमेश्वर कहा तेरे धन को तू बेच ले, तेरे धन को बेच कर दरिद्रों में बांट दे करके कहा। உன்னுடைய ஐஸ்வர்யத்தை நீ விற்று தரித்திரருக்கு பங்கிடு. मैं तुझे मेरे धन को उपयोग करने के लिए अवसर दे रहा हूँ। ஏனென்றால் நான் என்னுடைய பரலோக ஐஸ்வர்யத்தை பயன்படுத்தும்படி உனக்கு வாய்ப்பை தருகிறேன். हालेलुया, यही चीज को काफी सारे नहीं जानते। இதைத்தான் ஜனங்கள் புரிந்து கொள்வதில்லை. हमारी संसार की सारे पहचान को हम शून्य समझेंगे। நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலக பிரகாரமான நம்முடைய எல்லாவித ஐடென்டிபிகேஷனையும் நாம் பூஜ்யமாக எண்ணிவிட வேண்டும். परमेश्वर अपनी पहचान को आपकी जिंदगी में दे रहा है। தேவன் அவருடைய ஐடென்டிட்டியை உங்களுக்கு கொடுக்கிறார். उसकी पहचान, उसकी धन को जब परमेश्वर आपको देगा, அவருடைய ஐஸ்வர்யத்தை தேவன் உங்களுக்கு தரும்போது, हालेलुया, उसके सामने संसार में कुछ नहीं है। அவருக்கு முன்பாக இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. हालेलुया। तो अपने आप को इस संसार में बड़ा मत समझो। எனவே தன்னைத்தான் இந்த உலகத்திலே பெரிய ஆளாக நினைக்க देखो, यूहन्ना बपतिस्मा देने वाले को भी हम देखते हैं। யோவான் ஸ்நானகன் கூட, हे परमेश्वर आप बड़े, मैं गठू करके कहता है। நீர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும் என்று। हालेलुया। स्वर्ग राज्य उन लोगों के लिए है, பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுக்கு தான்। अपने आप को दीन करने वाला, தன்னைத்தான் தாழ்த்துகிறவர்கள், अपने आप को बड़ा नहीं समझे, தன்னைத்தான் பெரியவர்களாக நினைக்காதவர்கள், जो बड़ा समझते हैं பெரியவர்களாக நினைப்பவர்கள், उनमें से कोई प्रवेश नहीं कर யாரும் सकता பரலோக है। ராஜ்யத்திலே பிரவேசிக்க போவதில்லை. हालेलुया, हालेलुया, हालेलुया। हालेलुया। चेले के बीच में भी सवाल थी, कौन बड़ा है कर சீஷர்கள் நடுவிலும் அப்படிப்பட்ட கேள்விகள், யார் स्वर्ग பெரியவர், राज्य में कौन बड़ा होगा। பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாக இருப்பான்? हालेलुया, हालेलुया। हालेलुया। परमेश्वर ने एक बच्चे को बुलाकर बोला इसके समान कौन है, वही प्रवेश कर सकता है இயேசு करके கிறிஸ்து कहा। ஒரு சிறு பிள்ளையை அழைத்து, இந்த சிறு பிள்ளை போல தன்னை தாழ்த்துகிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் ये பெரியவனாக परमेश्वर இருப்பான் की जो राज्य जो है, परमेश्वर की महिमा की राज्य है। என்றார். பரலோக ராஜ்யம் என்பது தேவனுடைய மகிமையின் ராஜ்யம். वहाँ पर आपकी धन से कुछ नहीं कर सकते। உங்களுடைய பணத்தையும் பொருளையும் வைத்து நீங்கள் அங்கு ஒன்றும் செய்ய முடியாது. हालेलुया। आपकी बड़े नाम से आप कुछ नहीं कर உங்களுடைய सकते। பெரிய பெயர் அங்கு செல்லாது. आपका जाति बड़ा कुछ नहीं कर உங்களுடைய सकते। பெரிய ஜாதி அங்கே செல்லுபடியாகாது. वहाँ पर एक की मर्जी चलता है, அங்கே ஒரே ஒருவருடைய சித்தம் மாத்திரம் उसकी एक நிறைவேறும். ही मर्जी चलता அவர் है, ஒருவருடைய சித்தம் और मेरा மாத்திரம் प्रभु நிறைவேறும். यीशु मसीह की அது मर्जी நம் चलता है। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. हालेलुया। हालेलुया। इसलिए हम इस संसार की सारे बात को शून्य எனவே समझेंगे। இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களும் நாம் பூஜ்யமாக எண்ணிவிடும். हालेलुया, हालेलुया, हालेलुया। हालेलुया। अब ये वचन फिलिपियोस की 3:9 को हम पढ़ते हैं, பிலிப்பியர் 3:9 और उसमें पाया जाऊं कि अपनी उस धार्मिकता के साथ जो व्यवस्था से है, वरना उस धार्मिकता के साथ मसीह पर विश्वास करने के कारण और परमेश्वर की ओर से विश्वास करने पर मिलती है। நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும் படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கும். आमेन, हालेलुया, हालेलुया। मुझे मसीह को प्राप्त करना, நான் கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ள வேண்டும். वो ही हमारे लिए स्वर्गीय धन है। அவர்தான் நமக்கு பரலோக ராஜ்யத்தின் பொக்கிஷம். मत्ती स्वर्गीय राज कर बोलता है, மத்தேயு பரலோக ராஜ்யம் என்று கூறுகிறார். मगर बाकी गॉस्पेल में हम देखे स्वर्गीय परमेश्वर के राज्य करके लिखा है। ஆனால் மற்ற சுவிசேஷ புத்தகங்கள் தேவனுடைய ராஜ்யம் என்று கூறுகிறது. हालेलुया, हालेलुया, हालेलुया। हालेलुया। उसी को प्राप्ति करने के लिए, அதை நாம் பெற்றுக்கொள்ளும்படி, उसी को प्राप्ति करने அதை के நாம் लिए சுதந்தரித்துக் वो கொள்ளும்படி अपनी सारे बात को वो शून्य समझता நம்முடைய है। எல்லா காரியங்களையும் அவருடைய எல்லா காரியங்களும் அவர் ஒன்றுமல்ல என்று Amen. நஷ்டமாக கருதினார். इस संसार में जिसके पास यीशु है, இந்த உலகத்திலே யாரிடம் இயேசு இருக்கிறாரோ उसको इस संसार में भी आने वाले दिनों में भी उसकी जिंदगी में आशीष है। அவருக்கு இந்த உலகத்திலும் மாத்திரமல்ல இனி வருகிற உலகத்திலும் மறுமையிலும் அவர்கள் For an ஆசீர்வதிக்கப்படுவார்கள். example, உதாரணமாக आपके पास इंडियन करेंसी
हजारों की तादाद में है। ஒருவேளை உங்ககிட்ட இந்திய கரன்சியானது ஆயிரக்கணக்கில் இருக்கலாம். आपको एक काम के निमित्त आपको अमेरिका जाना पड़ा, உங்களுக்கு முக்கியமான வேலை நிமித்தமாக நீங்கள் அமெரிக்கா செல்கிறீர்கள். वहां पर जाकर भूख लग गया या प्यास लगा तो आप इंडियन करेंसी से कुछ भी नहीं ले सकते हैं। அங்கே உங்களுக்கு பசித்தாலோ தாகமாக இருந்தாலோ உங்க இந்திய பணத்தை வைத்து அங்கே அமெரிக்காவிலே நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. वहां पर कुछ नहीं कर அங்கே सकते। ஒன்றும் செல்லுபடியாகாது. सबसे पहले उसे बदलना चाहिए। முதலாவது அந்த இந்தியன் கரன்சியை यदि நீங்கள் மாற்ற आपको வேண்டும். बदलने वाली उसकी वो सेंटर में जाना पड़ेगा। அதற்கென்று அதற்கான குறிப்பிட்ட மையத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும். आप वहां पर बदलने के बाद ही उधर की किसी भी पदार्थ को लेकर सकते हैं। அந்த நாட்டினுடைய பணத்திற்கு நீங்கள் அதை மாற்றின பின்புதான் அங்கே நீங்கள் எதையும் கொள்ள முடியும். आपको स्वर्ग राज्य में कार्य करना है। நீங்கள் பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை பெற்றுக்கொள்ள आपकी संसार की किसी भी घमंड वहां पर आपके लिए काम नहीं இங்கே करेगी। உலக பிரகாரமான மேட்டிமைகளும் பெருமைகளும் அங்கே ஒன்றும் आपकी உங்களுக்கு जाति के செல்லுபடியாகாது. कारण आपको कुछ नहीं मिलेगी। உங்களுடைய ஜாதி பெருமை அங்கே செல்லுபடியாகாது. वो आपकी किसी भी भाषा की घमंड वहां पर உங்கள் नहीं होगी। மொழியை குறித்த மேன்மை அங்கே செல்லுபடியாகாது. उसके लिए उसे कूड़ा समझना अवश्य है। எனவே அதையெல்லாம் நாம் குப்பையாக எண்ண வேண்டியது बस उधर एक की मर्जी चलेगी, वो यीशु मसीह की அங்கே मर्जी பரலோக चलेगी। ராஜ்யத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய சித்தம் மாத்திரம் हालेलुया। उस हालेलुया। राज्य में परमेश्वर की महिमा ही चलेगी। அங்கே தேவனுடைய மகிமை மாத்திரம் விளங்கும். इसलिए हम क्या करेंगे इन दिनों में? எனவே நாம் இந்த நாட்களில் என்ன हमारी செய்வோம்? संसार की सारी बली वस्तु को हम, நம்முடைய இந்த உலகத்திற்கு இம்மைக்குரிய எல்லா हमारी நன்மைகளையும், एजुकेशन, நம்முடைய படிப்பா हमारे இருக்கட்டும், पैसे, நம்முடைய பணமா हमारी இருக்கட்டும், पोजीशन, நம்முடைய ये பதவியா सब இருக்கட்டும், को हम कूड़ा समझेंगे। எல்லாவற்றையும் நாம் குப்பையாக எண்ண यदि வேண்டும். किसी की मूल्य है, அது நாம் எதை வேல்யூ பண்ணுகிறோமோ वो सिर्फ यीशु का नाम है। நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை उस यीशु के மாத்திரமே नाम को दिन प्रतिदिन மேன்மையாக हमें கருத ऊंचा வேண்டும். करना जरूरी அந்த है। இயேசுவின் நாமத்தை நாளுக்கு நாள் உயர்த்துவோம். हालेलुया, 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 हालेलुया। इसलिए हमें इस संसार की सारी बातों को नष्ट करके समझना எனவே जरूरी है। இந்த உலகத்திற்குரிய காரியங்களை நாம் நஷ்டம் என்று எண்ணிக்கொள்ள வேண்டும். हालेलुया, हालेलुया, हालेलुया। हालेलुया। और उसके बाद यहाँ पर 12वीं वचन में कहता है पौलुस, 12ஆம் வசனத்திலே பவுல் சொல்கிறார், यह मतलब नहीं कि मैं पा चुका हूँ நான் அடைந்தாயிற்று या सिद्ध होकर चुका हूँ, पर उस पदार्थ को पकड़ने के लिए दौड़ा चला जाता हूँ जिसके लिए मसीह यीशु में मुझे पकड़ाया था। நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். और 13 इस प्रकार से कहता है, 13ஆம் வசனம் हे சொல்கிறது, भाइयों, मेरी भावना यह नहीं कि मैं पकड़ चुका हूँ, परंतु केवल ये एक काम करता हूँ कि जो बातें पीछे रह गई है उसको भूल कर आगे की बात की ओर बढ़ता हूँ। சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி हालेलुया, निशाने की ओर दौड़ा चला जाता हूँ ताकि वह इनाम पाऊं जिसके लिए परमेश्वर ने मुझे मसीह यीशु के में ऊपर बुलाया है। கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். आमेन। आमीन। मसीह जिंदगी देखो, हर दिन हमें अपने आप को नकारना है। கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை வெறுக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை. हालेलुया। हर दिन हमारी घमंड की सारी बात को हम परमेश्वर के चरणों में लेकर आना है। ஒவ்வொரு நாளும் நம்முடைய பெருமைக்குரிய காரியங்களை தேவனுடைய பாதத்திலே கொண்டு வந்து வைக்க क्योंकि வேண்டும். परमेश्वर की राज्य में से किसी चीज हमें हटा सकती है, वो हमारी घमंड है। நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதிலிருந்து ஒரு காரியம் நம்மை தடை செய்ய முடியும், அதுதான் நம்முடைய சுய பெருமை. हालेलुया। हालेलुया। ऐसे उसकी 14 में हम देखते हैं शैतान कैसे गिरा है कर कर ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலே சாத்தான் எப்படியாக விழுந்து போனான் उसकी என்று घमंड के कारण அவன் தன்னுடைய பெருமை वो நிமித்தமாக अपने आप को बड़ा करना चाहा, அவன் தன்னை பெரியவன் என்று நினைத்ததன் मगर நிமித்தமாக परमेश्वर ही बड़ा है। ஆனால் தேவன் மாத்திரம் உயர்ந்தவர், उसके सामने कोई नहीं है। அவருக்கு முன்பாக யாரும் இல்லை. इसलिए हमारे जीवन में भी हम परमेश्वर को हमेशा ऊंचा எனவே करेंगे। நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனை எப்போதும் உயர்த்த வேண்டும். हालेलुया, हालेलुया, हालेलुया। हालेलुया। हम परमेश्वर का ही महिमा करना நாம் है தேவனுக்கு மாத்திரம் மகிமையை செலுத்த வேண்டும். और हमारी महिमा को हम छोड़ देना है। நம்முடைய சுய மகிமையை நாம் விட்டுவிட வேண்டும். जब परमेश्वर की महिमा हम करते हैं, நாம் தேவனை மகிமை செலுத்தும் போது परमेश्वर की तारीफ बढ़ती है। தேவனுடைய புகழ் பெருமை ஓங்கும். हालेलुया। हालेलुया। परमेश्वर आपको भी ऊंचा कर
करते हैं, கர்த்தர் நம்மையும் பெரியவர்கள் इसलिए हम उस निशाने की ओर दौड़ेंगे, எனவே அந்த இலக்குக்கு முன்பாக நாம் हम उस निशाने की ओर அந்த दौड़ेंगे இலக்கை நோக்கி நாம் जिसके लिए परमेश्वर ने बुलाया। நம்மை தேவன் அழைத்த அந்த பரம அழைப்புக்கு परमेश्वर आपके लिए स्वर्गीय राज्य और उसके धन को देना கர்த்தர் चाहते हैं, உங்களுக்காக பரலோக ராஜ்யத்தின் பரலோகத்தின் इसके लिए अपनी பொக்கிஷங்களையும் தர निशाना வல்லவர். सही तरह से रखो। எனவே நீங்கள் சரியான இலக்கை நோக்கி जैसे यीशु ने பிரயாணப்படுங்க. कहा, यीशु जिसको சொன்னது धन போல, खेत में धन मिलती है वो अपने सारे संपत्ति को बेच के उसको खरीद लेता है, बोलता இந்த बड़े ஒரு आनंद से। மனிதன் நிலத்திலே பொக்கிஷம் புதைந்திருப்பதை பார்த்தால் அவன் தனக்கு உண்டான எல்லாவற்றை விற்றாகிலும் அதை பெற்றுக் கொள்வான். ये मसीह जीवन इस संसार की सबसे धन से भी उत्तम है। இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையானது, கிறிஸ்துவோடு வாழ்கிற வாழ்க்கையானது இந்த உலகத்தினுடைய எல்லாவித பொக்கிஷத்திலும் आइए மேன்மையானது. इस संसार के सारे लाभ के विषय को हम नष्ट இந்த समझेंगे। உலகத்தினுடைய எல்லா மேன்மைகளையும் கிறிஸ்துவுக்காக நாம் நஷ்டம் என்று விடுவோம். सबसे बड़ा लाभ प्रभु के लिए जीवन बताना। இருக்கிறதுலயே மேன்மையான ஒரு லாபமான காரியம் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்வது. हालेलुया। हालेलुया। आज हम काफी सारे लोगों को देखते हैं, इधर भी जमीन है, काफी सारे और जगह पर भी प्रॉपर्टी है, और चंद्रमा में भी मंगल में भी जमीन को खरीद के रखा है। எவ்வளவோ ஜனங்கள் எவ்வளவோ நிலங்களையும் சொத்துக்களையும் பூமியில் மாத்திரமல்ல, ஈவன் அவர்கள் மற்ற கிரகங்களிலும் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். हम एक बात को देखते हैं, बाइबल में परमेश्वर ने एग्जाम्पल को दिया है। ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு உதாரணத்தை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். एक धनी व्यक्ति उसके सामने एक भिखारी व्यक्ति को देखते हैं। ஒரு ஐஸ்வர்யவான் மற்றும் ஒரு ஏழை, ஒரு பிச்சைக்காரனை குறித்து பார்க்கிறோம். वहां पर उसकी मेज के टुकड़े से फलने वाला एक व्यक्ति को हम देख அந்த रहे हैं। மனிதனானவன் அந்த ஐஸ்வர்யவானுடைய மேஜையிலிருந்து விழக்கூடிய துணிக்கைகளுக்காக ஏங்கி दोनों की அமர்ந்திருந்தவன். मौत हो चुकी है। இருவரும் மரித்து போனார்கள். दोनों की मौत के बाद அவர்கள் மரித்த பின்பு वो दृश्य क्या है? அங்கே என்ன நடந்தது? ये साधारण गरीब व्यक्ति अब्राहम की गोद में बैठा है, இந்த மிகவும் ஏழ்மையான மனிதன் ஆபிரகாமின் மடியிலே और அமர்ந்திருந்தார். वो धनवान व्यक्ति कहाँ ஆனால் पर அந்த है? ஐஸ்வர்யவான் எங்கே இருந்தார்? वो बड़े नाश में पड़ा हुआ है, அவர் அங்கே அக்கினியிலே, அவர் நரகத்திலே, அவர் நாசத்திலே और கிடந்தார். उसको वहां पर प्यास लग रहा, बोलता उसको भेजो मुझे पानी देने के ஓ, लिए। எனக்காக கொஞ்சம் தண்ணீர் கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்லி அவன் हालेलुया, கேட்கிறான். हालेलुया। हालेलुया। परमेश्वर देखो साधारण लोगों को भी परमेश्वर स्वर्गीय राज्य में प्रवेश करो। சாதாரண ஜனங்களுக்கும் தேவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடிய Again I'm பாக்கியத்தை telling, கொடுக்கிறார். not your wealth will give the eternal life. உங்களுடைய சொத்தும் சுகமும் உங்களுடைய ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் பரலோக ராஜ்யத்துக்குள் हालेलुया। உங்களை கொண்டு तो போக उसके लिए आप முடியாது. चिंता मत करो, मेरे पास नहीं है कर। எனவே உங்களிடத்தில் ஒன்றுமில்லை என்று கவலைப்பட வேண்டாம். आपके पास सबसे बड़ा धन है, உங்களிடத்தில் இருக்கிற மேன்மையான பொக்கிஷம் वो मसीही அது जिंदगी। கிறிஸ்தவ ஜீவியம். आप इस संसार में भी இந்த आनंदित रहेंगे, உலகத்திலும் சந்தோஷமா இருப்பீர்கள். अनंत काल के जीवन में भी आनंदित நித்திய रहेंगे। ஜீவனிலும் நீங்கள் சந்தோஷமா परमेश्वर இருப்பீர்கள். ऐसे ही चाहता आपकी அதை जिंदगी தான் में। கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில परमेश्वर விரும்புகிறார். आपको आशीष करे, கர்த்தர் தாமே உங்களை परमेश्वर ஆசீர்வதிப்பார். आपकी जिंदगी को और भी बढ़ाइए, கர்த்தர் இன்னும் உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவார். आपके पास वो परमेश्वर के धन प्रवेश करे। அப்படிப்பட்ட பரலோக பொக்கிஷத்தினால் உங்கள் வாழ்க்கையை प्रभु आपको நிரப்புவாராக. आशीष करे। आइए हम கர்த்தர் தாமே प्रार्थना உங்களை करें। ஆசீர்வதிப்பாராக. प्रभु हम आपको धन्यवाद करते ஆண்டவரே, हैं। உமக்கு நன்றி செலுத்துகிறோம். हम जानते हैं परमेश्वर जो कुएत में छुपा हुआ धन वो आप है परमेश्वर, ஆண்டவரே, அந்த புதைந்திருக்கிற பொக்கிஷம் என்பது நீர் वो ஆண்டவரே. आप में जीवन बिताना ही वो धनवान जिंदगी है परमेश्वर। உமக்குள் வாழ்கிற வாழ்க்கை தான் ஒரு इसलिए ஐஸ்வர்யமான வாழ்க்கை. परमेश्वर इस संसार की सारे बातों को हम छोड़ते எனவே हैं இந்த परमेश्वर। உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் நாங்கள் விட்டு விடுகிறோம். इस संसार में हमारी सारी घमंड के बात को हम எங்களுடைய छोड़ते हैं நாங்கள் परमेश्वर। மேன்மை பாராட்டக்கூடிய எல்லா காரியங்களையும் உமக்கென்று நாங்கள் விட்டு जैसे விடுகிறோம் पौलुस ஆண்டவரே. कहता है, मुझे घमंड करने के लिए बहुत सारी चीजें, எனக்கு மேன்மை பாராட்ட अनेक காரியங்கள் உண்டு. मैं सब कूड़े के समान ஆனால் समझता हूं। எல்லாவற்றையும் நான் குப்பையாக मेरे எண்ணுகிறேன். उद्देश्य मसीह को प्राप्ति நான் करना, எப்படியாகிலும் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி मसीह को प्राप्ति करना है கிறிஸ்துவை परमेश्वर। ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி ये एक दिन की काम नहीं, இது ஒரு நாள் காரியம் அல்ல. जब तक हम जीवन बिताते हैं परमेश्वर, நாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் हर दिन हम मार्ग भटके बिना निशाने की और दौड़ने में सहायता कीजिए ஒவ்வொரு परमेश्वर। நாளும் நாங்கள் எங்கள் இலக்கை நோக்கி பொறுமையாய் ஓட எங்களுக்கு और உதவி जिस செய்யுங்க. के लिए आपने हमें बुलाया है நீர் எங்களை परमेश्वर, அழைத்திருக்கிற அழைப்பிலே आप ऐसे करेंगे करके विश्वास நீங்கள் करते அப்படியே செய்வீர் என்று हैं। इस संदेश को விசுவாசிக்கிறோம். सुनने वाले सारी जिंदगी को हम आशीष இதை करते கேட்கிற हैं। ஒவ்வொருடைய வாழ்க்கையும் इस सुबह उन लोगों को मैं उत्साहित करता हूँ காலை परमेश्वर। வேளையிலும் அவர்களை आपके உற்சாகப்படுத்துகிறேன். पास जो मसीह है इस संसार से उत्तम धन है। ஓ, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்திலேயே மிக விலை हालेलुया, உயர்ந்த हालेलुया, பொக்கிஷமாய் இருக்கிறார். हालेलुया। हालेलुया, वो हालेलुया। धन यदि आपके पास है,
आपकी जीवन में कभी घटी नहीं है। அந்த பரலோக பொக்கிஷமாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கைக்குள் இருக்கும் வரை உங்கள் வாழ்க்கையில ஒரு குறையும் இருக்காது. हाँ परमेश्वर धन्यवाद करते हैं। ஆமென் ஆண்டவரே நாங்கள் நன்றி ऐसे धन செலுத்துகிறோம். से आपने हमें भरे इसलिए बार धन्यवाद பொக்கிஷத்தினால करते எங்களை हैं। நிரப்பியிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. सारे आदर और महिमा आपको எல்லா देते हैं। துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். यीशु मसीह के नाम से இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. आमेन आमेन। ஆமென். परमेश्वर आपके साथ में है। கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். परमेश्वर आपके साथ रहकर बड़े बड़े कार्यों को கர்த்தர் உங்களோடு கூட இந்த பெரிய பெரிய காரியங்களை हम செய்வார். संसार में सबसे बड़ी लाभ की बात है நம்முடைய இந்த உலகத்திலே ஒரு மேன்மையான ஒரு காரியம் मसीह जिंदगी, கிறிஸ்துவோடு கூட வாழ்கிறவர். इसलिए हमेशा प्रभु को धन्यवाद। எனவே அதற்காக தேவனுக்கு எப்போதும் நன்றி செலுத்துங்கள். परमेश्वर आपको आशीष கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.